சிவ அன்பர்களுக்கு வணக்கம். சித்திரை சதயம் நாவுக்கரசு பெருமான் குரு பூஜை தினம். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாவுக்கரசு பெருமான் வரலாற்றினை பாடலுக்கு பாடல் பிறழாமல் ஒரு உரையாக தொகுத்து பல பதிவுகளாக இட்டிருக்கிறேன். எனக்கு மறந்து விட்டது. இப்பொழுது தான் எனக்கு அது மேலும் பார்க்கும்போது அந்த யூடியூப்பில் பதிவு செய்திருப்பது அறிய வந்தது. சரி, முதலாவதாக பேசியிருப்பதை ஒரு 70 பாடல்களுக்கு பேசியிருக்கிறேன். அதை கேட்போம் என்று கேட்டேன். மிகவும் வியப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு உரைப்போடு ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. இதை அன்பர்கள் முழுவதுமாக கேட்டால் என்னன்னா ஒரு அகமாற்றம் ஏற்பட்டுவிடும். இதை கேட்பதற்கு முன்பு இருந்த வழிபாட்டு நெறியில் இருந்த சிவ வழிபாட்டு நெறியில் இருந்த நிலை, இது கேட்ட பிறகு ஒரு நிலை. ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கவும், உண்மையான வழிபாடு என்றால் என்ன, எந்த அளவுக்கு நம்ம உரைப்போடு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வரலாற்றை நான் சொல்லும் பொழுது பல தகவல்களை சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக இறைவனுக்கு எதிராளிகளோடு நட்பு வைத்திருக்கக்கூடாது. மிகவும் நான் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, பல கும்பாபிஷேகத்தில் ஈடுபட்ட அன்பர்கள், சிவ வழிபாட்டு நெறியில் நிற்கக்கூடிய அன்பர்கள் கூட யாரிடம் நட்பு வைத்திருக்க வேண்டும் என்று கூட அறியாமல், வெந்நீர் அணுகில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று மணிவாசகர் சொல்லியிருக்கிறார். புறப்புற சமயத்தாரோடு வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று ஞானசம்பந்தர் வாக்கு. அப்பர் பெருமானும் நான் அவ்வளவு இடர்பட்டேன் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்தியும், இந்த புறப்புற சமயத்தாரோடு அதாவது நம்ம இறைவனை எதிர்க்கக்கூடியவர்கள், இழித்து பேசக்கூடியவர்கள், நம் வாழ்க்கை முறையை இழித்து பேசக்கூடியவர்கள், நமது ஆலயங்களை ஒரு நீதிமன்ற ஆணையின்படி இடிக்க வேண்டும் என்றால் ஆகம நெறிப்படி அதை செய்யணும்ல. அதையும் பின்பற்றாமல் இரவு பூஜையில் இருந்த ஆலயத்தை விடியற்காலை இடிக்கக்கூடியவர்கள், இவர்களோட நட்பெல்லாம் கூடாது என்று கூட தெரியாமல் நிறைய பேர் அஞ்ஞானத்தில் இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு சித்திரை பௌர்ணமிக்கு ஒரு 50 லட்சம் பேர் வராங்கன்னா 45 லட்சம் பேர் அந்த அண்ணாமலையாருக்கு எதிராக ஓட்டு போடுவார்கள். இந்த அறிவெல்லாம் எப்படி வரும்? இந்த உரையை முழுவதுமாக கேளுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அகமாற்றம் ஏற்படும். சிவதவ நெறி என்றால் என்ன என்று என்னுடைய வீடியோக்கள் முழுவதையும் கிட்டத்தட்ட 2000 வீடியோவுக்கு மேலே பதிவு செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் வரும். அது சிவநெறியிலே தவ நெறியிலே செலுத்தக்கூடிய உரை வீச்சுகளாக இருக்கும். நான் செய்யவில்லை, பெருமான் உள்ளின்று உணர்த்தி இயக்க செய்திருக்கிறேன். அன்பர்கள் முழுவதுமாக கேளுங்கள். முழுவதுமாக கேட்க தவம் இல்லை என்றால் விட்டு கடந்து செல்லுங்கள். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அப்பர் பெருமானுக்கு உரிய ஒரு குரு பூஜை நாளாக கொண்டாடி வருகிறோம். சித்திரை சதய நாளில் திருப்புகலூரில் ஐக்கியமானதாக கடைசியாக இறுதியாக சேக்கிழார் அந்த திருநாவுக்கரசு புராண வரலாற்றிலே முடிக்கிறார். அந்த நட்சத்திரத்தை சொல்லி முடிக்கிறார். அந்த சிறப்பு நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமான் வரலாற்றினை நாம் நுணுகி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் நாவுக்கரசர் என்று சொன்னாலே உழவாரப்படையாளி என்று வரும். ஓரளவு திருமுறைகள் படித்தவர்களுக்கெல்லாம் அந்த ஓரளவு வரலாறு மேம்போக்காக தெரியும். அப்புறம் அந்த போற்றி திருத்தாண்டங்கள்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணிட்டு ஓதுவதும் தொடர்ந்து ஓதுவதும் உண்டு. இந்த வரலாறு மேம்போக்கா தெரியும், நுணுகி பலருக்கு தெரியாது. சிலர் பெரியோர்கள்லாம் நல்லா நுணுகி அறிந்து பெரிய புராணத்தில் பாடலுக்கு பாடல் நுணுகி ஆய்ந்தவர்கள்லாம் அது மிகவும் நூற்றுக்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். வழிபாட்டில் வர்றவங்க வந்திருக்கக்கூடிய சிவ வழிபாட்டில் தலை நிற்கக்கூடியவர்கள், ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கக்கூடியவர்களுக்கு பலர் அதை அறிந்திருப்பார்கள். ஏனையவர்களுக்கு பொதுவாக வழிபடக்கூடிய மக்களுக்கு தெரியாது, தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. இதை பாடலுக்கு பாடல் எடுத்து உரைக்கணும்னா 429 பாடல்கள் இருக்கு. பல பதிவுகளாக போடணும். இறைவன் திருவருள் இருந்து அதை நான் செய்யணும்னு இருக்கேன். இறைவன் திருவருள் இருந்து நடத்தினா அதை செய்யணுங்கிற ஒரு இச்சை இயல்பா இருக்கு. இப்பொழுது இந்த உரைநடையாகவே இதை சொல்லிவிடுவோம். இந்த வரலாறை எதுவுமே விடாம நாவுக்கரசர் எப்படி அங்கிருந்து பிறந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இறைவனுடைய பல தலங்களையும் பயணித்து பல அற்புத நிகழ்வுகளுக்கெல்லாம் நிகழ்த்தி அடியார்களுக்கெல்லாம் எப்படிலாம் உபதேசித்திருக்கிறாரோ அந்த வரலாற்றினை, அந்த புனித வரலாற்றினை உரைநடையாக சொல்லுவோம். எளிதாக பற்றக்கூடிய முறையில் இதை உரைநடையாக சொல்லணும்னு இப்பொழுது நான் தொடங்குறேன். அது 2 அல்லது 3 பகுதிகளாக 429 பாடல்களுக்கு உள்ள
வரலாற்றினை வந்து சுருக்கி சொல்வது என்றாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரமாக ஆகும். ஆக 2 அல்லது 3 பகுதியாக ஆகும். தொடர்ந்து இதை கேளுங்க. ஒரு தடவை இந்த நாயன்மார்கள் வரலாறை வந்து நம்ம அவங்களோட திருவடி சிந்தித்து அந்த வரலாறுகளை கேட்டாலே வந்து பெரிய புண்ணியம், சிவபுண்ணியம். ஏன்னா அடியார்களுக்கு அவ்வளவு பெருமை வந்து இறைவன் கொடுத்திருக்கிறாரு. எல்லோரும் அறிவும், அது எல்லோரும் அறிவும். நாயன்மார்கள் வரலாறுகள் எதற்காக அன்பர்கள் கொண்டாடுறாங்கன்னா, இறைவனோட அருளை திருவருளை எளிதில் பெறுவதற்கு ஒரு ரகசிய வழியாக இறைவனே சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக நமக்கு பூமியில் அருள் இருக்கிறார். அதற்கு முன்பே திருமூலரும் அதை சொல்லியிருக்காரு. அடியார்களோட அருளால் தான் அவன் அருள் கூட முடியும்னு சொல்லியிருக்காரு. ஞானசம்பந்த பெருமானும் அடியார்கள் பெருமைகள்லாம் சொல்லியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த 63 நாயன்மார்கள் வரலாறுகளை தொகுத்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த அடியார் பெருமைகளே, அடியார் வரல்களே நுணுகி ஆய்ந்து கற்று மனத்தில் வந்து பதிக்க வேண்டும். நமக்கு அது துல்லியமாக தெரிய வேண்டும். சிறு வயதில் சில கதைகள் எல்லாம் படிக்கிறோம், வரலாறுகளை படிக்க மாட்டோம். அப்படியே மனதில் வந்து பதிந்து எப்பொழுது கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லையா? அது போல ஒரு இயல்பாகவே அந்த வரலாறு நமக்கு உற்றார் உறவினர்கள், நம்ம தாத்தாவை பற்றியோ அப்பாவை பற்றியோ ஏதோ ஒரு பதவியில் இருந்தாங்க, பல நன்மைகள் தெரிஞ்சாங்கன்னா நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அதே போல உறவினர்கள், நம்ம நாயன்மார்கள்லாம் நமக்கு வந்து உறவினர்கள், உயிர் வர்க்கங்கள் நமக்கு உறவினர்கள். முன்னமே சிவத்தோட கழலை அடைந்தவர்கள். அந்த ஆத்மா, அந்த உயிர்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருந்திருக்கு, அப்படிப்பட்ட விளைவு இருந்திருப்பதால் அவர்கள் நம்மை விட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே போய்விட்டார்கள். இப்போ இடையில் வந்து போனதுதான். இப்போ ஞானசம்பந்தரா இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகளா இருக்கட்டும், திருநாவுக்கரசு பெருமான், மாணிக்கவாசகர்லாம் முன்னதாகவே சிவலோகத்தில் போய் அங்க மகிழ்ந்து இருந்தவர்கள். இறைவனால இந்த உலகத்தை உய்ய செய்ய வேண்டும், உலக உயிர்களை வந்து தன்னை பற்ற செய்து இடரையெல்லாம் கலைந்து அவைகளுக்கு பேருன்பத்தை அளிக்க வேண்டும் என்ற இறைவனோட பெருங்கருணையால இந்த தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அப்படி வந்து மாதவம் செய்த தென் திசை. இன்னைக்கு இந்த திசை எப்படியோ போய்விட்டது, அது வேறு விஷயம். மாதவம் செய்த தென் திசைன்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் செய்த தென் திசையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் வந்து உரையெல்லாம் ஆற்றுறேன்னா இது எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் இதை பயன்பெறுவார்கள் இல்லை. ஏன்னா உண்மையிலேயே தெரியும் இது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் சொல்லி கேட்க மாட்டாங்க, அப்பர் பெருமான் சொல்லி கேட்க மாட்டார்கள், சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லி கேட்க மாட்டார்கள், திருமூலரோ அம்மையாரோ சொல்லியோ இந்த திருமுறை அருளாளர்களோ சாஸ்திர அருளாளர்களோ சொல்லி எதையுமே யாருமே கேட்க தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அதனால வருத்தப்பட வேண்டாம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு இது போய் சேராது. இது ஓரளவு ஒரு இச்சையோடு தொடரக்கூடியவர்களுக்கு தான் நான் என்னோட உரையை நான் செய்யறேன். அதனாலதான் என்ன முழுமையா கேளுங்க. இது ஒரு வேள்வி, ஞான வேள்வி. எடுத்தீங்கன்னா முழுமையா கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க. எப்போ உங்களுக்கு நேரம் ஒதுங்குதோ, உள்ள காலை நேரத்திலேயோ அதிகாலையில் இருந்திருக்கக்கூடிய வழக்கம் இருந்தார்கள்னா அமைதியாக கேட்கலாம். இல்லை இரவு நேரத்தில் அமைதியாக இதை வந்து ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ கேட்டீங்கன்னா அதை மனசில் பதிச்சிங்கன்னா அப்படியே அந்த சிந்தனையிலேயே ஓடும். அந்த சிந்தனையிலேயே பொழுதுக்கும் அதே சிந்தனையில் இருக்கும். அதனால நமக்கு நற்பயன்கள் விளையும் என்று கூறி இப்பொழுது வரலாறை ஆரம்பிக்கிறேன். திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற ஒரு திருத்தலம் இருக்கு. அதை நான் சொல்லும் பொழுதே இவரோட வரலாறு ஆரம்பிக்கும் போதே திருநாவுக்கரசு பெயரை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு. அது எல்லா நாயன்மார்களுக்கும் இல்லை, ஒரு நாயன்மார்களுக்கு தான் இருக்கு. அதை வந்து நம்ம சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கும் பொழுது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர். அவர் எதற்காக அந்த தவமுனிவர் இங்க வந்திருக்காருன்னா, வளர் திருத்தொண்டின் நெறிவாழ இங்க வந்திருக்காரு. திருத்தொண்டு அதான் அந்த உழவாரம் சொல்றோம் இல்லையா, அடிப்படை சரியை நெறியை வந்து எல்லா நாயன்மார்களும் சரியை கிரியை யோக ஞானம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நாவரசர் பெருமானும் ஞானத்தையும் சொல்லியிருக்காரு, யோகத்தையும் சொல்லியிருக்கார். ஒன்றி இருந்து நினைமீங்கள் உந்தமுக்கு ஊனமில்லைன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் இல்லைன்னு சொல்றாருல, அதனால அதெல்லாம் வந்து ஞானம் தான். அதுவும் சொல்லியிருக்கிறார். கிரியைகளையும் சலம்போடு தூவம் மறந்தறியன் கிரியையும் சொல்லியிருக்காரு. அதே போல திருஞான சம்பந்த பெருமானும் 4 நிலைகளையும் சொல்லியிருக்காங்க. அந்தந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அவைகள் போய் சேரட்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளும் அதை சொல்லியிருக்காரு. யோக நிலையில சிறப்பாக இருந்தா கூட அவ்வளவு மணிவாசக பெருமானும் பாத்தீங்கன்னா நம்ம 7லிருந்து 19 வரையிலும் மகளிர் விளையாட்டுகளாக வரும். இல்லை சரியை கிரியை எல்லாமே அதில் வந்துடும். இந்த திருச்சதகத்திலெல்லாம் யோக ஞான நிலையெல்லாம் வரும். இப்படி கலந்துதான் பாடியிருப்பார்கள். எந்தெந்த பல்வேறு பக்குவ படிநிலையில் உள்ள உயிர்களுக்கு எந்தெந்த உயிர்களால எதை எதை பற்ற முடியும் அவைகள் பற்றற்று இந்த ஞானாசிரியர்கள் பெருங்கருணையோட இவைகள்லாம் அருள் இருக்காங்கிறத நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும்.
திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர். வாகீசர் என்று இவருடைய பெயர் சுட்டப்படுகிறது. சேக்கிழார் பெருமானாலே முன்னதாகவே கைலையில அந்த தரைதளத்தில் ஒரு சிவத்தை நோக்கி சிவத்தை அடைய தவம் செய்தவர் என்ற குறிப்பையும் அவர் செய்கிறாரு. அவர் ஒரு வரலாறு சொல்றாங்க, அதுக்கு சரியான ஒரு ஆதாரம் இல்லை, இருந்தாலும் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருக்கு. பெரிய சிவபக்தன் ராவணன் அவன் ஒரு ஆணவத்தால தன்னோட வலிமை கருதி கைலை மலையே அவன் பேத்துடுறான். அந்த வழியில தேர் போகும்பொழுது வழியில இடைந்து எஞ்சலா இருக்குதுன்னு சொல்லி இதுல பெருமானா இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேத்துடுறான். அப்ப எல்லாம் கையிலேயே கலங்குது. சாமி இப்படி மனசால் நினைக்கிறாரு, காலை லேசா உன்ன 20 தோள்களும் 10 தலைகளும் நெறிபட விழுந்து அலறான். அவனோட இதை பார்த்தா ஒரு சிவபக்தனா இருக்கானு, இப்படிப்பட்ட சிவபக்தன் இப்படிப்பட்ட தவறுக்கு செய்து இறை தண்டனைக்கு ஆளாயிட்டானே, அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைங்கிற உணர்வுல நீ இறைவனை இசைத்து பாடு. சாமகாதம் கேட்டா ரொம்ப இசைத்து பாடுனா பாடுவாரு. 5 எழுத்து சேர்த்து உரைத்து ஏதோ அவருக்கு சொன்னதாகவும், அப்புறம் ராவணன் சாமகானம் பாடி அந்த தேரோடு எல்லாம் இசையை கேட்டு என்ன பண்றாரு, தேசுடைய இளைஞருக்கும் வரையெடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு பால் கொடுத்தீர்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் கடல் நாயகி காரணத்துல சொல்லுவாரு. அப்படி அவன் கீதம் பாட இறைவன் இறங்கி அவன் விடுவிக்க தான் தன்னை இந்த இடர்ல இருந்து விடுவிக்க தான் அவன் பாடனான். ஆனா அவன் வினவாமலே அவனுக்கு சந்திரகாசங்கிற ஒரு வாள், தேரு, எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள், ராவணன், அவனுக்கு வலிமை, உலகத்தையே எல்லோரையும் வெல்லக்கூடிய வலிமை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் சிவபெருமான் தான். ஆனா இறைவன் ஒருவன் தான், அவரு சிவபெருமான் தாங்கிற உணர்வுடையவருக்கு தான் அது நடக்கும். நானும் பல கோயில்ல போய் கும்பிடாத கோயில் இல்லைங்க, கஷ்டமே தீர மாட்டேங்குதுன்னா தீராது. ஏன்னா உன்னுடைய நல்வினை தீவினைக்கு தக்கவாறு அவைகள் தான் நடக்கும். அது வேணா மெலிவாகும். அது அந்த எந்த தெய்வத்தை உடங்குறியோ அந்த தெய்வம் வழியாக அங்க அருள் செய்வது சிவபெருமான் தாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலையில்லாத ஒரு மனத்தவர்கள் அவர்கள் பக்குவம் அடையும் வரை அந்த இறைவனால் ஏற்றி வைக்கப்பட்ட நல்வினை தீவினைகளை அனுபவித்து தான் தீர வேண்டும். சிவபெருமான் தான் ஏக இறைவன்கிற உணர்வுல எந்தவித ஐயம் திரும்ப எவன் ஒருத்தர் உணர்ந்து அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறானோ எல்லா செயலும் சிவபெருமான் செயல். சிவபெருமான் தான் அந்த உலகில நடத்தாரு. நமக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று யார் உறுதியாக பற்றி வாழ்ந்து வழிபடுகிறார்களோ அவர்களை வினைகள் தாக்காது. இந்த வினைகளிலிருந்து தப்பி இந்த பிறவிலேயே ஒரு பேரின்ப வாழ்வு. என்ன வேணும் உனக்கு, என்ன செல்வங்கள் வேணுமா, கல்வி செல்வம், அருட்செல்வம், பொருட்செல்வம், ஆட்சி அதிகாரம், என்னென்ன வேணுமோ அவ்வளவு நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை ஏற்படும். இந்த பஞ்சாட்சரம் ஓதி ஓரிரை கோட்பாட்டில் தலை நின்னா அது வரையில வராது. தயவு செய்து வருத்தப்படாது. அது என்ன அவ்வளவு கஷ்டம் இல்ல, திருமுறைகளை கையில தொட்டு விட்டீர்கள். அது முன்னை தவத்தால் இல்லாதது அமையாது. முன்னை தவம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க முதல்ல உங்களை மதிக்க கத்துங்க. திருமுறையில ஆச்சாரியார்களை சிவத்தோட முதன்மையை தவிர வேற எந்த தெய்வத்தையாவது முதன்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார்களா? அப்ப சிவத்தை தானே அடையாளம் காட்டுறாங்க. இதுலயே உங்களுக்கு திடீர் என்று எல்லாமே படித்து விட்டு சிறு தெய்வ வழிபாட்டுக்கு அதுபோல சாதாரண நல்ல சிவ பூஜை செய்யக்கூடிய சிவ பூஜை செல்வர்கள் கூட என்ன காரணமோ தெரியல போய் வணங்குறாங்க. இப்போ ஆலயத்துக்கு போறோமா, நவகிரகம் இருக்கா, வணங்குங்க. ஏன்னா அவர்கள் பல காலம் பக்தியினால் வழிபட்டு பல காலம் தவம் செய்து புத்தி ஒன்றை வைத்து உகந்து அந்த இறைவன்கிட்ட அந்த ஆட்சி அதிகாரத்தை வாங்கியிருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை அந்த கிரகத்துக்கு உரிய வினைகளை இயக்கக்கூடிய, வினைகளை உயிர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த பேற்றை அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். ஆனா அவர்களிடம் போய் என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், சனீஸ்வரா எனக்கு இடராக இருக்குது, அதை எப்படி காப்பாத்துனா அவரால் முடியாது. வருத்தப்பட வைக்க கூடாது அவர்களை. ஏன்னா ஒருத்தர் கேட்டு அவர்களுக்கு உதவ முடியலன்னா ஒரு வருத்தம் வரும்ல, அதே போல இந்த கிரகங்களுக்கு எல்லாம் வரும். இந்த வியாபாரங்கள் எல்லாம் ஏமாறாதீர்கள். நேரடியா அங்க பரசியம் இருக்காரு, நல்லாற்று ஈசன் இருக்காரு, அவரிடம் போய் நீங்க முறையீடு பண்ணுங்க. இந்த சனீஸ்வரன் மகிழ்ந்து என்ன பண்ணுவாரு, வினையை ஊட்டாம இவன் ஞானத்தோட வழிபடுறான் என்று விலகி விடுவார். இது ஞானம். இதை எத்தனை பேருக்கு எடுத்து சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? பல பேருக்கு இதெல்லாம் எப்படி போகும்? ஏன் இந்த நம்பிக்கை இறைவன் மேல வரப்படுது? நம்பிக்கை வரலன்னா நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, தங்கத்தால விமானம் அமைச்சாலும், தங்கை காக்கை வாங்கி வைத்தாலும் அதை அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்று இது ஞானபூர்வமாக நான் உறுதிபூர்வமாக ஆதாரபூர்வமாக எச்சரிக்கிறேன். ஆதாரம் என்றால் ஞானாசிரியர்
உரைகளிலிருந்து எப்படி வேதத்தை விரித்துரைத்திருக்கிறாளோ ஆகமத்தை விரித்துரைக்கிறார்களோ இந்த ஞானாசிரியர்கள் வாக்குல இருந்து நீ வெறும் கிரக வழிபாடெல்லாம் பண்ண எதுவுமே கிடைக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெருவாழ வருஞான தவமுனிவர் வாயீசர் வாய்மைதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். அவருடைய வாய்மைதிகள்னா சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு சிவனடியார்னா சத்தியத்தில் பிளேடில் நடக்கிற மாதிரி நடக்கணும். அதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். எப்போ சிவன் தான் ஏக இறை என்று நீ உணர்த்தப்பட்டாயோ அது சிவத்தால் உணர்த்தப்பட்டிருக்கிற சாதாரணம் இல்லை. அந்த பேர் சாதாரணமாக கிடைப்பதே இல்லை. அது சிவத்தாலேயே ஆட்கொள்ளப்பட்டு உணர்த்தப்பட்டால்தான் சிவமே ஏக இறை என்ற நீ கிடத்திற்கரிய ஒரு பேரை பெற்றிருக்கிற. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பேரு. பெரிய கோடானு கோடீஸ்வரன் உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவனுக்கெல்லாம் கிடைக்காத பேரு ஓரிரு கோட்பாட்டில் தலை நிற்கிற அப்படிப்பட்ட பேரு பெற்றிருக்கிற. அப்ப வாகீசர் வாய்மை திகழ். அப்ப வாய்மையோடு வாழ வேண்டும். எந்த வித காமகுரோதம் லோபம் மாதம் ஆச்சரியம் எதுவுமே மோகம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் 5 புலன்களை நம்ம வழியில செலுத்தணும். அவைகள் வழி நாம் செல்லாமல் நாம செலுத்தணும். நாம உயிர் நம்ம கருவியாக அதை கொடுத்திருக்காரு. 5 யானையை வச்சு நீ ஓட்டுறான்னு கொடுத்திருக்காருன்னா அந்த 5 யானையை இழுக்கிற வழியில போனோம்னா அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி வாய்மைதிகள் பெருநாம பரவல் உரிமை அப்படிப்பட்ட பெயர் பெற்ற பெருமைக்குரிய அவருடைய சீர்களை அவர்களுடைய பெருமறைகள்லாம் நான் பகர்வதற்கு முயற்சி பண்றேன். பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராது. இந்த பேருலகில் வாழக்கூடிய யாராலையும் ஒரு நாவால அவரோட பெருமையை பேச முடியாது என்பதை உணரலனா எனக்கு ஒரு ஆசை. அதையும் மீறி அதான் ஊற்றுன் பெருநசைன்னு சொல்றாரு. நான் எப்படி கடல் நீரை கடல் நீரையெல்லாம் குடிச்சு விட்டு அதுக்கு அதில் வரக்கூடிய ஊற்றுல இருக்கிற நீரையும் குடிக்குதுன்னு ஆசைப்படுதோ அப்படி ஆசைப்பட்டு தான் அந்த திருத்தொன்ற வரலாறு நான் எழுதியிருக்கேன்னு சொல்றாருல. அந்த கருத்தை தான் இங்க சொல்றாரு. ஒரு நாவால அதை சொல்ல முடியுமா திருநாவுக்கரசு பெருமையை? அதை நான் உணரல. அந்த இச்சை ஆனா என்ன ஆயிடுது மேலோங்கி அவரோட வரலாற்றை சொல்ல வைக்குது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருமுனை பாடிநாடு இவர் திருமுனைப்பாடு நடுநாடு என்று சொல்வார்கள். திருவாமூர் என்ற பேர் பக்கத்திலேயே தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதரித்த திருநாவலூர் இருக்கு. அப்படி ஒரு பெருமை பெற்ற பகுதி, நடுப்பகுதி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மையமான பகுதி தமிழ் வழங்கும் உலகத்திற்கு என்று கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நாட்டில் நல்ல ஒரு எல்லா வளங்களும் உள்ள நாடு, சிவ வழிபாடுகள்லாம் உள்ள நாடு. அங்கே புகழனார் மாதினியார் என்று 2 பெரியோர்கள் வாழுறாங்க. தூய்மையாக இல்லறம் நடத்துறாங்க. அளவற்ற செல்வத்திற்கு உரியோர்களாக அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல அறச்செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு புகழ் பெற்றவர். அதனால புகழனார் என்றே அவருக்கு அங்க பெயரிட்டு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறாரு. அங்க அவர்களுக்கு என்னன்னா அந்த இல்லறத்துல அவர்களோட முன்னே தவத்தின் பயனாக திலகவதியார் என்று ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய மகாலட்சுமி மறிக்க அது போல திலகவதியார் என்ற ஒரு பெண் பிறக்கிறாரு. ஒரு சில ஆண்டு கழித்து ஆண் குழந்தை ஒருத்தர் அவதரிக்கிறாரு. அதை அவதாரம் செய்தார் என்று குறிப்பிடப்படுவது நாவரசரையும் அப்படி சிறப்பிச்சிருக்காங்க. 7 பேர் தான் இந்த 63 நாயன்மார்கள் அவதாரம் செய்தார் என்ற சொல்லால் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 3 அவதாரம் செய்தார் என்ற சொல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவதாரம் செய்கிறார்னா அவதரிக்க செய்யப்படுகிறார். இறைவனால் ஒரு காரணத்தை நோக்கி கையிலே அங்கு தவம் செய்த ஒரு உயிரை அவதரிக்க செய்யப்படுகிறது என்ற பொருளில் நாம் அதை கொள்ள வேண்டும். அதற்கு நான் பல உதாரணங்கள்லாம் சொல்லி அதை தனியாக விளக்குறேன். அப்படி என்னன்னா புகழனார் மாதினியாருக்கு அவர் மகன் பிறக்கிறாரு. அவருக்கு மல் நீக்கியார் என்று பெயர் திருநாமம் இடுறாங்க. அந்த குழந்தை வளரும் போது அப்பொழுது என்னென்ன கல்விகளை இறைவனை அடையக்கூடிய கல்வின்னு இல்லை, பொதுவாக உலகத்தில் உள்ள அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை கல்விகளையும் அவர் எல்லா கலைஞானங்கள்லையும் சிறப்பாக பயிற்றுவிக்கப்படுகிறாரு. அவருக்குள்ள சடங்குகள்லாம் செய்து எல்லா அறங்களையும் செய்யறாங்க. அப்ப ஒரு திலகவதியார் ஒரு 12 ஆண்டுகள் வருது, மனப்பருவம் எழுதுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இல்லத்துல, ஒரு புகழுக்குரிய ஒரு இல்லத்துல, அறம் தலைநயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லோர் இல்லத்துல திலகவதியார் என்ற ஒரு அழகிய பெண் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கலிப்பகையார் என்பவருக்கு அயலூர்ல இருந்து மனம் பேசுவதற்கு பெரியோர்களே அங்கிருந்து விடுக்கிறாங்க.
அங்கேருந்து விடுத்தோன்னா புகழனார் கிட்ட அவர்கள் வந்து செய்தி சொல்லி உங்களுக்கு பொருத்தமான ஒரு கலிப்பகையார், நல்ல இளைஞர், நல்ல வீரர், ஒரு போர் வீரராக போர் தளபதி என்ற நிலையில் இருக்கிறார், சிவ வழிபாட்டிலையும் உள்ளவர்கள், எல்லா அறங்களையும் ஏற்றக்கூடியது, செல்வ வளத்திலையும் எந்த ஒரு குறைபாடு இல்லை, இவைகளெல்லாம் பார்ப்பார்கள் இல்லையா பொதுவாக. இவை எல்லாமே வந்து ஒத்து வருவதால் என்ன பண்றாரு புகழனாரு, அந்த ஏற்றுக்கொள்கிறார், கலிப்பகையாருக்கு மனம் பேசி அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் புகழனார் வந்து உயிர் நீத்துறார். உயிர் நீத்த உடனே என்ன பண்றாங்க, ஒரு இயற்கையால வந்து அவருக்கு சொர்க்கம் எழுதிடுறாரு. இந்த அம்மாவுக்கு 12 வயசு, அப்ப நாவரசருக்கு ஒரு 9 வயது இருக்குன்று நாம் வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரியான குறிப்பு இல்லாட்டா கூட ஒரு சில ஆண்டுகள் கழித்தென்று சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறதால ஒரு 9 வயது இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன பண்றாங்க, புகழனார் இறந்த உடனே அவர்கள் மனைவி மாதினியார் என்ன பண்றாங்க, இந்த கணவன் இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன், யாராவது செய்வாங்களா? ஒரு மனத்துக்கு உரிய ஒரு பெண், மனம் பேசப்பட்ட பெண் இல்லத்துல இருக்காங்க, அவருக்கு விட வயதாக ஒரு 3 வயது குறைவாக ஒரு மகன் இருக்கான், இந்த மகனை எல்லாம் விட்டுட்டு உற்றார் உறவினர்கள்லாம் துகளாக நீத்து விட்டு நான் என்னோட உயிரை கணவரோடு இசைவிப்பேன்னு சொல்லி அந்த அம்மா தன் உயிரை வந்து துறக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கு அந்த காலத்துல, அப்படிலாம் தானாகவே, அதாவது யாரும் ஒரு கட்டாயப்படுத்தியோ அப்படி ஒரு வழக்கமே இல்லை, அப்படி ஒரு வழக்கமும் இல்லை. கணவரோட உயிரை இசைவிக்குங்கிற வழக்கம் வந்து இங்க கிடையாது. வங்காளத்துல எல்லாம் அப்படி இருந்ததாக சொல்லுவார்கள். பெண்ணால வந்து கட்டாயப்படுத்தி கூட இந்த பெண்ணை கொண்டு போய் கணவனோட உயிரோட எரிச்சிடுவாங்கலாம், அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்ததாகலாம் சொல்லுவாங்க, வரலாறுல படித்திருக்கிறோம். இங்க வந்து தாமாகவே வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னோட உயிரை துறக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த வரலாறு. மற்றவர் தான் அவங்க உயிர் நீப்ப, அவர் புகழனார் உயிர் நீப்ப, மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகள் ஆகவே நீத்து. அவங்களுக்கு அதுக்கப்புறம் கணவன் மேல எந்த அளவுக்கு ஒரு பக்தி, ஒரு எல்லை இல்லாத ஒரு பக்தி இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்க. பிள்ளையையும் பெண்ணையும் சுற்றத்தார்கள்லாம் ஒரு துகள் தூசி போல நினைக்கிறாங்க, துகளாகவே நீத்து. எனக்கு இதெல்லாம் நீங்களாம் தேவையில்லை, என் கணவன் இல்லாத உலகத்துல நான் எதுக்கு இருக்கேன், பெற்றுமையால் உடன் என்றும் பிரியாத உலகையிடும். அந்த பெற்றுமையால, அந்த உறுதித்தன்மையால, அந்த ஒரு பெருநிலையால் என்று அதை சொல்லலாம். பெற்றுமையால் உடன் என்றும் பிரியாத உலகையிடும், கணவனோட அவர் எந்த உலகத்தில் போய் சேர்ந்திருப்பாரோ அங்கேயே நான் போயிருப்பேன் என்று கூறி கற்பு நெறி வழுவாமல் கணவர் உடன் சென்றார். அதுதான் வந்து கற்பு நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கணவன் மனைவின்னா ஒரு இல்லறத்துல வந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று, இது உச்சநிலை. இது உச்சநிலை எல்லாராலும் வந்து பயில முடியாது, எல்லாரும் பயில வேண்டிய நிலையும் இல்லை, வேண்டாம். ஏன்னா அடுத்தது இறைவன் வந்து ஒரு பிள்ளையோ இன்னும் நமக்கு கொடுக்குறாங்கன்னா நமது வழியாகத்தான் அவர் வந்து இறைவன் காக்கிறார். ஒரு தாய் வழியாகவும் தகப்பன் வழியாக தான் அந்த உயிரில வந்து ஒவ்வொரு உயிரையும் வளர்த்து எடுக்கிறாரு. முதன்மையாக இவர்களோட காப்பு இந்த குழந்தைகளுக்கு முதல் வட்ட காப்பு ஒரு தாய் தந்தை, அப்புறம் தாத்தா பாட்டி மாமா அத்தை என்று உற்றார் உறவினர்னு பல வட்டங்கள்ல உறவு முறையில வேறு ஒவ்வொரு உயிர்களையும் வளர்த்து எடுக்கிறாரு. எல்லார் வழியாகவும் வந்து இறைவன் தான் வளர்த்து எடுக்கிறாரு, இந்த கருணையை புரிகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன பண்றாங்க, கற்பு நெறி வழுவாமல் கணவன் உடன் சென்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ரொம்ப அந்த என்ன பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு துயர் திருநாவுக்கரசு பெருமான் வாழ்க்கையில வந்தது போல, அந்த திலகவதியார் வாழ்க்கையில வந்தது போல ஒரு துயரம் யாருக்குமே வரக்கூடாது. பாருங்க, அவ்வளவு உயர்நிலை. அப்படிப்பட்ட ஒரு ஞானி அவரை பூமியில அவதரிக்க செய்து அவர் இல்லத்துல இப்படிப்பட்ட ஒரு துயரை வந்து ஏற்படுத்த செஞ்சிருக்காங்க. யாரும் வந்து இறைவனோட செயல்பாடுகளை அருளிப்பாடல்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். அறத்தோட தலை நிற்கக்கூடிய குடும்பம், எந்தவித தவறுக்கும் இடம் கொடுக்காத ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட நெறியில் வழுவாத இல்லத்திலே இப்படிப்பட்ட ஒரு துயர்னா, அதான் துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் என்று 8வது பாடல்ல முதல் திருப்பதியத்தில் ஞானசம்பந்த பெருமான் அறிவித்தார். துயரிலங்கு உலகுன்றாரு. இது வந்து ஒரு அற்புதமான உலகு, மகிழ்ச்சி தரும் உலகு என்றா சொல்லியிருக்கிறாரு. துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோணும்னா இந்த உலக வாழ்க்கையே துயரம் நிறைந்ததுதான். இன்பம் அனுபவிக்கிறோங்கிறதுலாம் ஒரு தற்காலிகம், சிற்றின்பங்கள் இவையெல்லாம் ஒரு பொய் உலகு, பொய்மாய பெருங்கல் அல்ல. பொய்மாயில வந்து நம்ம வந்து வீழ்ந்து கிடக்கிறோங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட துயரம் இருக்கும் பொழுது தம்பியாரோட காக்க வேண்டிய பொறுப்பு திலகவதியாருக்கு வந்துடுது. இந்த நிலையில என்ன ஆயிடுதுன்னா, இன்னொரு பெரிய துயரம் பேரிடி போன்று இந்த கலிப்பகையார் என்ன செய்யறாருன்னா, அரசனோட ஆணைப்படி ஒரு போர்க்காலத்துக்கு போய்
அங்க வீரம் விளைவிக்கிறார். எதிர்த்து ஒரு அடுத்த நாட்டு மன்னன் எதிர்த்து போரிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த போர்ல அவர் இறந்துடுறாரு. இறந்து வீர சோகம் எழுதிடுறாரு. இந்த செய்தி இந்த திலகவதியாருக்கு இப்படிப்பட்ட துயரமான ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு செய்தியை மனம் பேசினவர் இறந்து விட்டார். அடுத்து என்னன்னா, அப்பா வந்து மனத்துக்கு இசைந்திருக்கிறார். அடுத்து திருமணம் நிகழணும் ஒரு உரிய காலத்துல. அவர் போருக்கு போனவர் வரணுங்கும் பொழுது போருக்கு போகிறவருக்கு இப்படி ஆயிட்டுது, அவர் வந்து வீர சொர்க்கம் எழுதினார் என்ற செய்தி கேள்விப்பட்டு இந்த அம்மா மனம் உடைந்து போயிடுறாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, திலகவதியார் அப்பா இருக்கும் பொழுதே அவருக்கு என்னை வந்து மனைவியாக வந்து கொடுக்க இசைந்து விட்டாரு, இதற்கப்புறம் நான் வந்து உயிரோட இருக்க வேண்டாம். அவர் யாருக்கு என்ன வந்து மனம் முடிக்கன்னு எங்க அப்பா வந்து சம்மதித்தாரோ அவர் இறந்துட்டாருன்னா இன்னொரு திருமணம் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கை வாழறாங்க. நான் இனிமேல் வந்து இந்த பூமியில உயிர் வாழ மாட்டேன்னு தன்னோட உயிரை துறக்கும் பொழுது அப்ப நம்ம மருள் நீக்கியார் நாவரசர் அம்மா அக்கா காலில் வந்து அப்படியே வந்து விழுகிறார். திருவடியில விழுந்து வணங்குறாரு. நீங்கள் இருப்பதாக தான் நான் உயிர் தரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சு இந்த உலகம் விட்டு பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நானும் உயிர் திறப்பேன். எனக்காக நீங்க வந்து உயிர் தாங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அமைந்த ஒரு கோரிக்கை வந்து அழுது சொல்றாரு, அழுது அரட்டு. அப்ப என்ன பண்றாங்க, தம்பியை வந்து காக்க வேண்டிய பொறுப்பு, காப்பு பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால தம்பிக்காக வந்து நாம் இனிமேல் உயிர் தாங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடம்பரங்கள்லாம் விட்டுட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை அந்த அம்மா அப்படி வந்து வாழுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு இது. அப்படி வாழும் பொழுது என்ன பண்றாரு, இவர் எல்லா அறத்தையும் செய்கிறார். இவர் வளர்ந்து நாவரசர் மருள் நீக்கியாராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா எல்லா அறங்களையும் வந்து செய்கிறார். உலகத்துல வந்து என்னென்ன அறங்கள் இருக்குதோ நிறைய அறச்சாலைகள், அளவற்ற செல்வங்களை கொடுத்து அறச்சாலைகளையும் தண்ணீர் பந்தல்களையும் அமைத்தாரு, சோலைகள் வளர்த்தாரு, குளங்கள் வெட்டினாரு, வருந்தி வந்தவர்களுக்கு வேண்டியதை ஈந்தாரு, விருந்தினர்களை பேணினார், புலவர்களை போற்றினார். இவ்வாறு யாவருக்கும் பாகுபாடு என்று வேண்டுமென அளித்து சிறப்புடன் வாழ்ந்தாருன்னு இந்த குறிப்பு. இதுல வந்து நாம வந்து முதல்ல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, எல்லா அறங்களையும் அவர் செய்திருக்கார். எல்லா அறங்களையும் வந்து செய்திருக்காங்களே ஒழிஞ்சு புகழனார் மாதினியார் வீட்டில் சிவ வழிபாடு இருந்தது. அந்த நாட்டில் வந்து சிவ வழிபாடு இருந்ததா திருநாவுக்கரசு புராண குறிப்பில் இருக்கு. இது எங்கேயுமே உரையில எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. வேற யாரும் இதை எடுத்து பேசியிருக்க மாட்டாங்க இந்த பகுதியை. திருநாவுக்கரசு பெருமான் அங்க மருள் நீக்கியார் என்ற பெயரில் அவதரித்த அந்த இல்லத்துல எல்லா அறத்தோட அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ ஒழிய சிவதவம் வந்து செய்ததாகவோ சிவபூஜை செய்ததாகவோ சிவனடியார்களுக்கெல்லாம் எல்லாமே படைத்ததோ எதுவுமே இல்லை. அவர்கள் மறைந்த பிறகு திருநாவுக்கரசு பெருமான் செய்த அறம் பூரா பொதுவாக உள்ள அனைத்து வகையான பன்முக அறங்களை எல்லாம் எல்லாத்தையும் சுட்ட முடியாத ஆசிரியரால பன்முக அறங்கள்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா சிவனடியார்கள் என்று வந்து ஒரு கருதி ஒரு சிறப்பு வகையாக சிவாலய வழிபாடு செய்தாரா, இல்ல உழவாரம் செய்தாரா, இல்ல சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு வழங்கினாரா, பொருள்லாம் கொடுத்து போட்டினாரானா எந்த வித குறிப்பும் இல்லைங்கிறதால இல்ல அனுமானத்துல பார்த்தோம்னா அந்த இல்லத்துல சிவ வழிபாடு இல்லைன்னா சிறப்பா ஏதோ வழிபாடு இருந்திருக்கலாம், ஒரு சிறப்பாக இல்லை என்ற நம்ம ஊகிக்க முடியுது. அப்புறம் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு தவப்பாயின் குறைவாக சிவபெருமானோட திருவிளையாடல் இவரை வந்து முற்றிலுமாக தன்னை மறக்க செய்து சமண சமயம் இந்த அறக்காரியங்கள்லாம் செய்யும் பொழுது சமணர்கள் வந்து வெளியில போதிக்கிறது அறமும் அப்ப இருந்த சமணர்கள் வெளியில வந்து அறத்தை போதிச்சாலும் உள்ளுக்குள்ள வந்து வஞ்சனையாக என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்கிறார்கள். அவர்களோட அறக்கருத்துக்களில் மயங்கி அதுதான் செம்மையான மதம். ஏன்னா இவரு நம்ம சைவ சமயத்தை பத்தியோ இது வேத நெறியை பத்தியோ வேத ஆகம நெறியை பத்தியோ சைவ நெறியை பற்றியோ யார் ஒரு முழுமையாக இல்ல ஓரளவேனும் அறிந்திருந்தால் அவரை வந்து வெட்டி போட்டா கூட அவர்கள் வேறு சமயத்திற்கு போக மாட்டார்கள். ஆக அப்ப என்ன ஒரு நம்ம அனுமானிக்க வேண்டியது என்ன, இந்த சைவ சமயத்தை பத்தி இந்த உயர் சைவ நெறியை பற்றிய அந்த ஞானம் அவருக்கு போதிக்கப்படவில்லை, அந்த அறிவு அவருக்கு போதிக்கப்படவில்லை, ஒரு அடிப்படை கூட அவர்களுக்கு அந்த இல்லத்திலே போதிக்கப்படவில்லை என்பதை நான் வந்து அனுமானிக்க முடியும். இல்லைன்னா அப்படி வந்து சைவத்தை ஒருத்தன் பற்றி விட்டான்னா எவ்வளவு கோடானு கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவன் ஓரிரை கோட்பாட்டில் நிக்கிறவன் வேற நெருக்கி போக மாட்டான். மற்ற இந்த வியாபாரிகள்லாம் விடுங்க, திருவேடம் தரித்து வியாபாரம் பண்றவனெல்லாம் நான் சொல்லலை. மெய்யடியார்கள் யாரு வந்து சிவபெருமான் தான் ஒரே கடவுள் என்று
உணர்ந்து அதில் தலை நிற்கிறார்களோ அந்த மெய்யடியார்கள் லட்சம் கோடி கொடுத்தாலும் சரி, உலகத்தையே கொடுத்தாலும், பிரம்ம பதவி கொடுத்தாலும், இந்திர பதவி கொடுத்தாலும், திருமால் பதவி கொடுத்தாலும் அந்த சைவ நெறியை விட்டு வேறு நெறிக்கு அவன் செல்ல மாட்டான். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, விதியின்மையால் இவர் வந்து சமய நெறியை சார்ந்துடுறாரு. சமய நெறியை சார்ந்து அங்க போனோன்னு என்ன பண்றாரு, இவர் கல்விகள்லாம் சிறந்தவரா இருக்காரு, ஒரு நுண்ணறிவு படைத்தவரா இருக்கும் பொழுது சமணர்கள் அவர்களுடைய அறநூல்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதிக்கிறார்கள். போதித்து அது ஒரு நல்ல வல்லமையை வந்து குறுகிய காலத்தில் அடைந்தவுடன் அவரை ஒரு தலைமை பதவி கொடுத்து தர்மசேனர் என்ற ஒரு நாமம் கொடுத்து அங்க ஒரு பட்டம், ஒரு உயர்நிலை பதவி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி வந்து ஒரு பட்டத்தையும் கொடுத்து சிறப்பாக வைத்திருக்கிறாரு. அங்க அவர்கள் வந்து பௌத்தர்களோடெல்லாம் வாதம்லாம் செய்து அவர்களை வெற்றியை கொள்வதாக அந்த வரலாறுகள்லாம் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல என்ன பண்றாங்க, அம்மா இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இப்படி வந்து சென்று விட்டான் தம்பி, தன்னை விட்டுட்டு போயிட்டானே, அங்க போய் சமண சமயத்துல இந்த இந்திய நாட்டுல இல்லாத ஒரு சமயத்துல சார்ந்திருக்காங்கிற ஒரு உணர்வு வரும். இங்க வந்து இவன் சார்ந்திருந்தால் இந்த சைவத்துல தானே இவன் வந்து இருந்து விளங்கி இருக்க வேண்டும். இப்படி வந்து சார்ந்து விட்டானுன்னா திருவுருள் அவங்கள என்ன செய்யுதுன்னா, சென்று திருவட்டானத்து இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து என்ன பண்றாங்க, நம்ம சிவ வழிபாட்டுல வந்து உயர்ந்து செல்லணும்னு அப்ப நினைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அண்மையில் உள்ள திருவிரட்டானன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த தலத்துக்கு போய் தொண்டுலாம் செய்வோம் என்ற ஒரு கருத்து அவர்கள் உள்ளத்தில் எழுது இறைவன் திருவுருளால. சென்று திருவட்டானத்து இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து, செம்பவள குன்று போல் இருக்கக்கூடிய சிவபெருமானை திருவதிகை வீரட்டானத்திற்கு சென்று அடிபணிந்து கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி. இதுதான் வந்து கவனிக்க வேண்டும். கோதில்னா எந்தவித குற்றம் இல்லாம ருத்ராகம், விபூதி இவை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவை இந்த சிவ சின்னங்களை எல்லாம் அன்று முதல் தாங்கி, என்று முதல் தாங்கி. அப்ப திருவதிகை வீரட்டானத்துக்கு போய் சிவபெருமானோட திருவடியை சார்ந்து நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற கருத்தில் சென்றவர் அன்று முதல் வந்து தாங்கி என்று சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அதற்கு முன்பு அந்த அவர்கள் தாங்கி இல்லை. அப்ப நாவரசர திலகவதியாரோ பிறந்த இல்லத்துல சிவ வழிபாடு முதன்மையாக இல்லை என்ற ஒரு கருத்தை இதுவரை யாருமே சொல்லாத கருத்து, விளக்காத கருத்து, எந்த நூலிலும் நீங்கள் காண முடியாத கருத்து நான் எடுத்து முன்வைக்கிறேன். நீங்க எடுத்து படிங்க. நீங்க எடுத்து இந்த திருநாவுக்கரசு பெருமானோட பெரிய புராண வரலாற்றை வந்து படிங்க. அன்பர்கள்லாம் கூடி ஆய்வு செய்யுங்க. நான் கருத்து சொல்வது உடன்பாடா இருக்கிறதா இல்ல மறுப்பு சொல்லக்கூடியதா இருந்தா மறுப்பை தெரிவிங்க. ஏன்னா வாத பிரதிவாதம் பண்ணாதான் உண்மையான அறிவு வந்து விளங்கும். ஒரு கருத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் சொன்ன கருத்தை ஒரு புறம் வைத்துக்கொண்டு நாமும் சிந்தித்து பார்த்து, அப்ப அதனாலதான் சொல்லுவேன், நீங்க நேரடியாக வந்து ஓரளவு நீங்க கட்டுறது பிறகு நேரடியாக பாடலை பார்த்துட்டு உரைக்கு போயிடாங்க. உரைக்கு போயிட்டீங்கன்னா உங்க அளவு அதுக்கப்புறம் சிந்திக்க கூடாது, சிந்திக்கிற ஆற்றல் போயிடும். நீங்களாக வந்து இந்த பாடலுக்கான பொருளை முயன்று பாருங்க. ஏதோ இரு சொற்பதத்துக்கு தெரியலையா தடுமாறுது, அப்பொழுது வந்து இந்த உரை நூலை பாருங்க, ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணீங்க. இதுல இருந்து அங்க பாத்தீங்கன்னா உரைக்குள்ள நீங்க எடுத்துக்கொண்ட கருத்துக்கும் அதற்கும் பொருத்தமாக இருக்கும். இல்லை என்றால் வந்து அந்த உரையில என்ன சொல்லியிருக்காங்களோ அதை விட ஒரு மாறுபட்ட கருத்து கூட இருக்கும். அந்த உரையில சொல்லப்பட்ட கருத்தோட சிறப்பான கருத்து கூட இறைவன் திருவுருளால உங்க உள்ளத்துல வந்து உதிக்கும். அந்த கருத்தை நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நான் அனுபவமாக வந்து பார்த்தது. முன்னதாக முதல்ல தொடக்க நிலையில நம்ம உரை நூல் பார்த்து தான் ஆகணும். ஓரளவு கற்று தெளிந்த உடனே என்னன்னா ஓரிரு சொல்லு தடுமாறும், இந்த பதம் பிரித்தல்ல சில பிரச்சனை இருக்கும். அவைகள்லாம் இருக்கும் பொழுது முதல்ல இந்த உரையை நாம் வந்து என்னன்னு முயன்று அறிந்து உணர தொடங்கணும். தொடங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு முடியலைன்னா தான் நீங்க அங்க போகணும். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுன்னா அதுக்கப்புறம் இந்த உரை இருக்கிற பக்கமே உங்க கண் போகாது. இதெல்லாம் உங்க அனுபவத்தால் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சென்று திருவட்டானத்தில் இருந்த செம்பவள குன்றை அடிபணிந்து, சிவபெருமானை அடிபணிந்து கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுற தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். நெருங்கிய என்ன அர்த்தம்? துன்றுன்னா அதிக பன்முக திருப்பணிகள்லாம் இருக்குல்ல, அழகிடுதல், மெழுகிடுதல், கோலம் போடுதல், நந்தவனத்தை பராமரித்தல், பூக்கையுதல், மாலை கட்டுதல், இதை போல சரியை தொண்டுகள்லாம். இந்த நாவரசர் பெருமானும் பின்னால வந்து உழவார படையாளி என்று ஒரு பெயர் பெற்று இந்த திருத்தொண்டுகள்லாம் செய்வதற்கு மூல வித்தாக சகோதரியார் தமக்கையார் திலகவதியார் இருந்திருக்கிறார் என்று புரிய வேண்டும். அவருக்கு வந்து விபூதியை கொடுத்து, திருநாமத்தை சொல்லி விபூதியை கொடுத்து இறைவனுக்கு ஆட்படுத்தி இவர்கள் என்ன தொண்டுகள் அந்த ஆலயத்தில் செய்து வந்துகிறார்களோ அவருக்கு அதுவே வந்து ஒரு வித்தாக அமைந்து விட்டது. அதையே தான் அவர் வந்து தொடர்றாரு.
சரி நெறியில இவர் தலை நிற்பதற்கு முதன்மை காரணமாக திலகவதியாரை இறைவன் கருவியாக அமைத்து அவர் வழியாக நாம் செய்யக்கூடிய அந்த உழவார தொண்டிற்கு இருக்குல்ல, திருநாவுக்கரசு பெருமான் செய்திருந்தாலும் திலகவதியாரை எல்லோரும் நினைவு கூறணும், மறந்துடக்கூடாது. திலகவதியார் தான் அவரை கருவியாக கொண்டுதான் நம்ம பெருமான் திரு வீரட்டானத்து பெருமான் இந்த உழவாரத்த பணியை நீ முதன்மையாக எடுத்து செய்ய என்று திருநாவுக்கரசு பெருமானுக்கு பயிற்றுவித்து பாடவும் செய்திருக்கிறார், பாடவும் பண்ணித்திருக்கிறார். உழவார தொண்டில் தலைநிறுத்தி செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்றாங்க, அங்கு அன்பு பெருக எம்பெருமானுக்கு திருப்பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க இவர்கள் சாமிகிட்ட வேண்டாங்க, இறைவன்கிட்ட காலப்போக்கில் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு ஒரு பெரிய கவலை இருக்கு. ஒரு பிறர் நெறிய, ஒரு பொருத்தமில்லாத நெறிய, ஒரு பொய் நெறிய தன்னோட உடன் பிறந்த சகோதரன் போய் ஈடுபட்டு விட்டானே, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவத்துல ஆழ்ந்து விட்டான், இவனை எப்படியாவது காக்க வேண்டும். அவங்களுக்கு தனி கோரிக்கை எதுவுமே இல்லை. இந்த திருவதிகை வீரட்டானத்துல பெருமானை வணங்கி அந்த தொண்டுகள் செய்யறாங்கன்னா தனக்கு வாழ்க்கையில பெரிய வளம் வேண்டும், நிறைய செல்வங்கள் வேண்டும், ஆற்றல் வேண்டும், பலர் தன்னை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பரவ வேண்டும், அடுத்த பிறவில நான் சிவலோகத்துக்கு போக வேண்டும், எந்தவித எண்ணங்களும் இல்லாம பவித்திரமான அன்பு என்று சொல்வார்கள். எதையும் எதிர்நோக்காத இயல்பாக ஊற்றெழுந்த அன்பால திலகவதியார் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு விடுது, ஒரு கவலை ஏற்பட்டு விடுது. தன்னுடைய சகோதரன் எங்கேயோ பிரிந்து சென்று வேற ஒரு இடத்துல ஒரு சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்து கேள்விப்பட்டா மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள். இறைவனோட அங்க கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமானால் தம்பியை ஆளை விட்டு அனுப்பி வர சொல்லி பார்த்து ஒரு நாள் 2 நாள் தங்கி விட்டு போய் இங்கே பெருமானை வழிபட்டுட்டு போய் என்று சொல்லலாம், அப்படி போயிருக்கலாம். ஆனா ஒரு புறநெறி, ஒரு பொய் நெறியை அவர்களே திட்டமிட்டு வஞ்சகத்தோடு போட்டுகிறார்களே, அந்த நெறியில் போய் விழுந்து விட்டானே, அவனை எப்படியாவது காக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் எழ வேற புகலிடம் ஏது அவர்களுக்கு? இந்த ஊர்காரன்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல உள்ளுவதெல்லாம் உயர்ந்த உள்ளன்னா ஒரே புகலிடம் திருவதிகை வீரட்டானத்து பெருமான். அவரிடம் சரணடைகிறார்கள். அவரிடம் சரணடைந்து, பெருமானே தம்பியா எனக்கு உளராக வேண்டும், அவன் இப்படி பொய் நெறிக்கு போய்விட்டானே, எப்படியாவது அவனை காத்து மீட்டு என்னிடம் சைவ சமயத்தில் சேர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். பெரிய யாரு இறைவனோட இதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்கு முன்னதாகவே வாகீச முனிவரா தன்னை அடைவதற்காக தவம் செய்து கொண்டிருந்தவரை ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு பிழைக்காக இந்த பூமியில பிறக்க வைத்து ஒரு காலத்திற்கு அப்புறமா அவருக்கு அறிவெல்லாம் போன்ற பிறகு ஒரு புறநெறியில கொண்டு போய் தள்ளி புறந்தள்ளி மீண்டும் ஆட்கொண்டு சைவ நெறியில சிறக்க வைத்து அந்த வாகீச முனிவரா தவம் என்றார். அந்த நிலையிலிருந்து தொடர வைக்கிறார். அப்ப அது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இறைவனை யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? இவர் தன்மை அறிவாரா? பரசுபாணியர் பாடல்வினியர் பட்டணத்துறை பல்லவனியை சேர்த்து அரசு பேணி என்றார், இவர் தன்மை அறிவார் யார்? அப்படிப்பட்ட ஒரு இறைவனோடு. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இந்த அம்மா நாளும் இதை வேண்டிக் கொள்ள இருக்கும் பொழுது ஒரு நாள் கனவில் அவங்களுக்கு அருள் செய்கிறார். உன்னுடைய மணக்கவலை ஒழி நீ, உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமையடைய தவம் என்றான். அவன் உன்னோட உடன் பிறந்தவன் ஒரு சாதாரணமானவன் இல்ல, முன்னமே முனிவனாகினா வாழ்வியலை புறந்தள்ளி, இந்த உலகை புறந்தள்ளி, 6 பகையை புறந்தள்ளி, 5 புலன்களை வென்று நான் சிவபெருமானை அடைய வேண்டும் முனிவனாகி, இல்லறம்லாம் இல்லாம எல்லாத்தையும் துறந்து முனிவனாகி என்னை நோக்கி தவம் செய்தான், முன்னமே தவம் செய்தாங்கிறார். ஆமா, உன் உடன் பிறந்தான். இப்ப பூமியில உன் உடன் பிறந்திருக்கான இவன் சாதாரண ஆள் இல்ல. இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான். அண்ணவனை இனி சூளை மடுத்து ஆள்வோம், நீ ஏன் கவலை கொள்கிற? அவனுக்கு சூளை நோயை கொடுத்து நான் ஆட்கொள்றேன், இந்த சூளை நோயை கொடுக்காம ஆட்கொள்ள கூடாதா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் திலகவதியார் இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரனை மீட்டார்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேட்ட அவருக்கு என்ன செய்ய, நான் அவனை ஆட்கொண்டு மனத்தை அகமாற்றத்தை ஏற்படுத்த செய்த, இல்லை அதற்கான சூழலை ஏற்படுத்தி இங்க அவனை சரணடைய செய்கிறேன், அவனை நான் ஆட்கொள்றேன், நீ கவலை ஒழிந்து சொல்ல, சூளை மடுத்த ஆள்வோம். அப்ப
நீ பிறக்கும் போதே பிற நெறியில வந்து பிற சமயத்தில் பிறந்தீங்கன்னா அதுல வந்து தவறு இல்லை. அது இறைவனே வந்து ஒன்று வேற ஒரு சமயத்தில் வந்து பிறக்க வைக்கிறார். இந்த சமயத்திலும் அந்த சமயத்தில் பிறக்க வைக்கிறாரு. உன்னோட பக்குவ நிலைக்கு தக்கவாறு பிறக்க வைக்கிறாரு. நீ அந்த நெறியில நில்லு, அதுல வந்து தவறே கிடையாது. ஆனால் இந்த சிவபூமியில இந்த வேத நெறிகள் விளங்கக்கூடியது, வேத ஆகம நெறிகள் விளங்கக்கூடியது, திருமுறைகள் விளங்கக்கூடியது, சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக வைத்து போற்றக்கூடியது, பல தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் கடைசியாக இறுதியாக கொண்டு போய் சிவ வழிபாட்டில் வந்து செலுத்தப்பட்டு இந்த உயிரை பக்குவப்படுத்தி சிவலோகம் ஏது செய்யக்கூடிய பெருமை உடையது. இப்படிப்பட்ட எல்லையில்லாத அருள் விளங்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து பிறந்துட்டு இன்னொரு சமயத்தை போய் நாடுவது ஏதோ ஒரு காரணத்திற்காக. முன்னோர்கள் நமது முன்னோர்கள் பல காரணங்களுக்காக கவர்ச்சியாக ஆட்சி அதிகாரம் தரேன், இல்லைன்னா பொருள் தருகிறேன், இல்லைன்னா சூழலால வந்து ஆட்சி அதிகாரத்தால அச்சுறுத்தி இப்படியெல்லாம் வந்து மதம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. இப்பொழுதே இருக்கக்கூடிய புறச்சமயத்தார்கள் கூட இதை வந்து மறுக்க முடியாத உண்மை. பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அப்படி வளத்திற்காக தன்னை வலைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சூழலால் அப்படியெல்லாம் சமயம் மாறி இருக்கிறார்கள். இப்போ உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்போ இங்க இருந்து போறவங்க நாங்க யாருமே இந்து சமயத்துல இங்க யாரையும் போறவங்கள ஐயோ நீ போயிடாதப்பா இது உயர்ந்த நிலைன்னு யாரும் சொல்ல மாட்டோம். இறைவன் வந்து புறந்தல்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள். யாராவது வந்து திருந்தி வந்து மீளவும் வந்தார்களா அவர்களை வரக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள். இது ஒரு பெரிய கடல். வருபவரை வந்து ஏற்றுக்கொள்ளும், செல்பவர்களை வந்து செலுத்தும். அதுதான் இந்த இந்து சமயத்திற்கே உள்ள பெருமை. யாரையாவது ஒருத்தனையாவது நீ எங்க மதத்துக்கு வான்னு சொல்லி பிற மதத்தை வந்து காரணம் சமயத்தை பின்பற்றவனை வந்து நம்ம அழைத்தல் வந்து ஒரு பெரிய இழிவு நம்ம சமயத்துக்கு என்று அந்த ஒப்பற்ற உயர்ந்த உன்னத நிலையில் இருக்கக்கூடிய ஒரே சமயம் உலகத்துல இந்து சமயம். இதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப என்ன இருக்குன்னா பிற சமயத்துக்கு நீ இந்து சமயத்தில் பிறந்து இல்ல இந்து சமய எல்லையில உள்ள பல்வேறு கோட்பாட்டில் பயின்றோ இல்ல உயர் சைவ நெறிக்கு வந்தோ நீ பிற சமயம் வந்து பிறந்து போய் வழிபட்டால் மீளவும் வரும்பொழுது துன்பத்தை அனுபவித்து அந்த பாவத்தை அப்பொழுதே கழித்து அப்பொழுதுதான் அது வந்து அவ்வளவு பெரிய பாவம். என்னன்னா சூளை போல ஒரு வயிற்றுல குட்டரோடு துட்டைக்கு முட்டைக்கு இட ஆட்டேன்கிறார் பாருங்க, சுடுகின்றது சூளை தவிர்த்தருளாகிறார் பாருங்க. அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு தண்டனை அனுபவித்து அந்த பாவத்தை தீர்த்து வரணும். அப்படித்தான் கூன்பாண்டியனுக்கும் வருது. கூன்பாண்டியனை திரும்ப ஆட்கொள்ளணும். மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் கதறாங்க. அவன் அந்த சமயத்துக்கு மாறிவிட்டான். ஞானசம்பந்த பெருமானே ஆட்கொள்ளுங்கன்னு சொன்னா இவர் போய் அவனுக்கு ஞானத்தை வந்து புகட்டி நீ அப்படி ஒரு வரலாற்றை அமைத்திருக்க கூடாதா நிகழ்வு. ஆனா என்ன நிகழ்வு அங்க உண்மையாக நிகழ்வுன்னா அவனுக்கு ஒரு சூளை அங்க வெப்பு நோய் ஏற்படுத்தப்படுது. ஒரு அவன் பண்ணின பாண்டியனோட மண்புறக்கும் முறை வழி என்பதால் அவனுக்கு வெப்பு நோயை ஏவி விடுறாரு. வெப்பு நோய் வருது, துடிக்கிறான். அதே போல ஒரு துன்பமே உலகத்துல இருந்தா தற்கொலை தான் பண்ணிப்பான். அப்படிப்பட்ட துன்பம் ஒரு நாள்ல அடைந்த துன்பத்துக்கு எல்லையே கிடையாது. அப்போ அந்த புறநெறி சார்ந்தவனுக்கு மீள வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கிடைக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதனால எதற்குன்னா இருக்கிறவங்க போயிடாங்க. உயர்ந்த நெறியில் முதல்ல உங்கள் நெறியை கற்றுக்கொள்ளுங்கள். மேம்போக்காக எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. ஏதாவது சொல்லுவாங்க ஜாதியுமா குளம்மா அதுமா இதுமா எதையுமே பார்க்காதீங்க. உங்களோட தத்துவங்களையும் உங்கள் கொள்கைகளையும் சமய கொள்கைகளை எல்லாம் நீங்க வந்து அந்த அடியார் திருக்கூட்டத்தெல்லாம் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு பிற சமயத்தில் உள்ள கருத்துக்களையும் ஆய்ந்து பாருங்க. இதை விட அது வந்து சிறப்பாக என்று கருதி ஒருத்தன் போனான்னா அவன் தான் சிறந்தவன், உத்தமன். எதுவுமே உன்னோட நீ பிறந்த சமயத்தை பத்தி தெரியாது, நீ அடுத்த சமயத்துக்கு போறன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப என்ன பண்றது? முன்னமே இதா இருந்தான், என் மேல வந்து தவம் செய்தான், என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான். அவனை நான் வந்து சூளை மடுத்து ஆட்கொள்ளுங்கிறாரு. அதுதான் வாகீச முனிவர்னு முதல் பாடல்லையே நம்ம சேக்கிழார் பெருமான் தியானிட்டு நமக்கு அந்த பெயர் வரையிலும் நமக்கு அதை குறிப்பிட்டு விட்டார். அப்ப என்ன ஆயிடுதுன்னா தர்மசேனரை போய் சூளை நோய் பட்டுடுது. சூளை நோய் பட்டுடுதுன்னா துடிக்கிறார் கடந்து. அவரால் எதுவுமே செயலாக்க முடியல, ரொம்ப தளர்ந்துடுறாரு. அந்த சமணர்கள்லாம் பாக்குறாங்க, என்னடா நம்ம தர்மசேனருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு அந்த முனிவர்கள்லாம் பெரியோர்கள்லாம் வந்து அவருக்கு என்னென்ன இதெல்லாம் செய்ய முடியுமோ, அது மருத்துவத்திலையும் வந்து உயர்ந்தவர்கள் இருப்பாங்க, மந்திர
வைத்து அந்த சில தீமைகளை போக்கக்கூடியவெல்லாம் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. சிவபெருமான் அந்த சமயத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தக்கவாறு அந்த ஆற்றல்லாம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் உண்மை. பின்னால அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும். அந்த ஆற்றல் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அவன் மந்திரிச்சு தண்ணி தெளிச்சா அந்த தீங்கு போகும். அவன் மயில் பீலியால தடவினான்னா ஏதாவது மந்திரத்தை சொல்லி அது போகும். அதெல்லாம் கொடுத்து அந்த மயக்கி வச்சிருக்காரு. இல்லைன்னா உயிரை பணையம் வைப்பானா, நெருப்புல போட்டா எரியாது, தண்ணியில போட்டா எதிர்த்து போகணும். அது வரையிலும் போயிருக்கு. அது வரலாம் நெருப்புல மந்திரத்தை எழுதி போட்டா போகாது. நீர்ல போட்டா, ஓடுற வெள்ளத்துல போட்டா நிற்கும். அப்படிப்பட்ட ஆற்றலை அவருக்கு கொடுத்திருக்காரு. ஆனா ஆதி மந்திரம் அங்கே எழுத்திருக்க நமச்சிவாய மந்திரம், சிவாய நம்ம சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வேலை செய்யதில்லை. அதே போல சக்தியற்று போயிடும். இதுதான் உண்மை. இப்ப என்ன செய்யறாங்க அவர்கள் சமணர்கள் எல்லா மருத்துவ முறைகளை எல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா அதெல்லாம் வல்லவர்கள் அவர்கள் அந்த மருத்துவ முறைகளை எல்லாம் பயன்படுத்தி அதை தீர்க்க முயற்சி பண்றாங்க, முடியல. அப்புறம் அந்த ஜாடி வச்சிருப்பாங்க இல்லையா, குண்டிகைன்னு பேரு, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை தெளிக்கிறாங்க. அதுலயும் அடங்கல. மயில் பீல் எல்லாம் தடவி அந்த மந்திரங்கள்லாம் சொல்றாங்க. அவைகள்லயும் அவை அது தீரல. வேற வழியே இல்லை. இதே நம்மளால தீர்க்கவே முடியாது. நம்ம என்ன செய்வதுன்னு முயற்சி பண்ணி இனிமேல் இது நம்மளால தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டு அகன்றுறாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த வலியால் துடிக்கக்கூடிய அந்த நாவரசருக்கு அப்பதான் சகோதரியாரை பற்றிய நினைவு வருகிறது. அவர் முன்னதாக அறிந்து வைத்திருக்கிறத சகோதரியார் நான் விடுத்து அவரை வந்த பிறகு சிவச்சின்னங்களை தாங்கி திருவதிகை வீரட்டானதுல பணி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அந்த ஒரு இதை இருக்கதானே செய்யும், அறிந்து வைத்திருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறார். அப்ப அவருக்கு உணவு ஊட்டுவான்னு இருப்பான். ஒவ்வொரு சமணர்களுக்கும் இந்த தலைவர் நிலைமையில இருக்கிறவன் அந்த கீழே இருக்கக்கூடிய பணியாளர் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லி எங்க சகோதரியார்கிட்ட நான் உள்ள நிலையை போய் எடுத்து சொல்லிட்டு வா என்று அவனை இரவோடு இரவா அனுப்புறாரு. அவன் அங்கிருந்து புறப்பட்டு திருவதிகை விரட்டத்திற்கு விடியற் காலையில அதிகாலையில வரும்பொழுது அப்பொழுது இந்த பணிகளை திலகவதியார் சொல்லியிருக்கார். அப்ப நாவரசரை அனுப்பினதால, மருள் நீக்கியார் அனுப்பினதால நான் உங்களை சந்திக்க வந்தேன்னு ஏதோ தீங்குளவோ என்று இந்த அம்மா, ஏன்னா சாமி சொன்னார்ல தீங்கு மடுத்து சூளை மடுத்து அவனை ஆட்கொள்வோன்னு சொன்னாரு. ஏதோ நடந்துட்டு இருக்கு, என்ன அவன் சொல்றான், விவரமா சொல்றான், உங்களோட தெரிவிக்க சொன்னாரு அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த சமணர்கள் அந்த ஆள்கள் இருக்கான் பாருங்க, அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். யானங்கு உன்னுடன் போந்து நன்றறியா அமன்பாழி நன்னுகளேன் எனும் மாற்றம் சென்று அவனுக்கு உரை. நன்மையே அறியாதவர்கள், அதாவது பிற சமயத்து இடங்களுக்கெல்லாம் நானும் போயிருக்கேன். அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது. நண்பர்கள்லாம் இருந்தாங்க, வேற ஒரு சூழ்நிலையால அவங்க ஒரு வழிபாட்டு தளத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். சிறு வயதுல ஒரு இளைஞனாக இருக்கும்பொழுது கூட நட்பு ரீதியாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். போய் பார்த்து விட்டு இப்படியெல்லாம் அற்புதமாக நினைத்து கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான் அது. ஆனா என்ன ஒரு நெறி இங்க போதிக்கப்படுதுன்னா, பிற சமயத்தோர்கள் அவர்களோட இறைவனை முறையாக வழிபட்டு அந்த நெறியில் நிற்கும் வரை அந்த தளத்துக்கு நம்ம போறது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த நெறியிலிருந்து முற்றிலுமாக வழுதி அந்த இறை உணர்வே இறைவனை வணங்குறோன்னு மாயால தம்மை ஏமாற்றிக் கொண்டு பிற சமயத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளார்கள்னா அவர்கள் நாம் போக தகுதி இல்லாத இடம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இனியாவது நமது அடியார்கள்லாம் சிந்திங்க. எவ்வளவு நண்பர்கள் எனக்கு பிற சமயத்தில் எல்லாம் இருக்கார்கள், நட்போடு இன்றைக்கும் பழகி வருகிறார்கள், பழகி வருகிறோம். உள்ளத்துல எந்த கரவும் இல்லை. அவர்கள் அந்த சமயத்தை சேர்ந்தவர், இந்த சமயத்தை சேர்ந்தவர் எண்ணம் கூட இல்லாம பழகி வந்தோம். இப்பொழுது உள்ள நிலைப்பாடு என்னன்னா, யாரோ ஒரு 10 பேர் 4 பேர் ஒவ்வொரு சமயத்திலும் இருந்து ஒரு தவறான போதனை எல்லாம் பண்ணி அவர்களை அப்படி உணர வைத்து நமக்கு அவர்கள் இந்த சமயத்தவருங்கிற அடையாளத்தை உள்ளத்துல ஏற்படுத்துறவங்கள அவர்களோட நிலைப்பாடு, அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. அதனால எச்சரிக்கையா நம்ம பிற சமய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது என்பதை முதன்மையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யான் அங்கு உன்னுடன் போந்து நன்றறியா அமன்பாழி நன்மைகளின், அந்த பாழிக்கு நான் வரமாட்டேன். நன்று என்றால் என்னவென்றே அறியாமல் அப்பொழுதே இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த நாவுக்கரச பெருமான் இங்க அவதாரம் செய்யப்பட்டதோ, ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்யப்பட்டதோ முதன்மை காரணமே அவர்கள் நெறி பிறந்து விட்டார்கள். அவங்க சமய நெறியை பிறந்து சைவத்தையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து என்னென்ன அதற்கான தீமைகளை எல்லாம் விளைவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் முயன்று மன்னனையை மயக்கி மாற்றிவிட்டால் இங்க உள்ள நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் மாற்றிவிடலாம் என்று அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதனால நான் வரமாட்டேன்ட்டாங்க.
அவன்பாழி நன்னுகிலேன் எனும் மாற்றம் சென்று அவனுக்கு ஊரே, நான் அங்க வரமாட்டேன் என்று அந்த கருத்தை அவன்கிட்ட தெரிவின்னு தான் சொல்றாங்க. அவனை இங்க வர சொல்லணும்லாம் சொல்லல. அது என்ன தானா இறைவன் நடத்த போறாரு என்பதை அவர் அப்படிலாம் ஞானத்தால் உணர்ந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்றாரு, அப்ப என்ன பண்றாருன்னா, இரவோடு இரவா வெள்ளை புடவை, புடவைன்னா புடைன்னா பக்கம்னு அர்த்தம், அங்க சுத்திக்கிறதால தான் புடைவைன்னு அதுக்கு பேரு. அப்ப வந்து ஒரு வெள்ளை துணியை வந்து அணிந்து கொண்டு, ஆடையை அணிந்து கட்டி கொண்டு இரவோடு இரவாக வந்துடுறாரு. திருவதிகை வீரட்டத்துல அம்மா அந்த பணிகள்லாம் செஞ்சிருக்கும்போது நேரடியாக வந்து திருவடியில விழுறாரு. அம்மா அக்கான்னு சொல்லி என்னை காப்பாற்று என்று அங்க வந்து விழுந்துடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, இது வந்து கற்றவேணியார் அருளே காணும். இது இப்படி உனக்கு வந்து ஒரு சூளை நோய் வந்திருக்கு, இது மரக்கருணை. கற்றை வேணியாராகிய கற்றை சடாமுடியாராகிய திருப்பெருமான் வந்து பேரருள் விளைவித்து உனக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்று இடராக இருக்குன்று கருதாத. இவரோட பேரருள் மரக்கருணையால வந்து உயிர்களை அடர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு. தன்னிடம் எப்படியாவது இந்த உயிரை கொண்டு வரணும்னா, சில துன்பமும் ஈவான்னு அப்புறே பாடிருக்காரு. துன்பமும் ஈவானும் கொடுப்பானுங்கிறதுக்கும் ஈவானுங்கிறதுக்கு பாருங்க, துன்பத்தை ஈகையா கொடுப்பானா மடுத்து ஆட்கொள்றது, அதுதான் செஞ்சிருக்காரு. இது கற்றை வேணியார் அருளே காணும். இது கழலடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வர். யாரு வந்து சரணடைந்து அவருடைய திருவடியை அடைகிறார்களோ அவரோட பற்றையெல்லாம் அறுத்து, இந்த உலகியல் பற்றையெல்லாம் அறுத்து ஆணவத்தை மெலிய செய்து தன்னுடைய கழலை வந்து கூட செய்யக்கூடிய அந்த பேரருளாள பணிந்து இங்க பணி செய்ன்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் அவர் உழவாரத்தை வந்து பற்றி தொடர்வதற்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவரை திருவதிகை வீரட்டானத்து ஆலயத்துக்கு இட்டு செல்லும்போது அவர்களை தகுதிப்படுத்தணும். அதனால திருநீர் அணியாதார ஆலயத்துக்கு இட்டு செல்லாதீர்கள். திருநீர் அணிய கூட வெக்கப்படக்கூடியவர்களோட நட்பைய விட்டு விடுங்க. திருநீரோ ருத்ராகமோ அணியாம ஒரு சைமன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் வந்து தகுதி இல்லாதவன். ஏன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த குளத்துல பிறந்த இந்த அறியாதவன் இருக்கான்னா அவனோட பழக்கம் நமக்கு எதற்கு? அவர்களெல்லாம் விழலன்னா விடுத்து விடுங்கள். இப்படிலாம் வரும். நீங்க முதல்ல அணிய, உங்களுக்கு சுயநலம் இருந்தா, உங்களுக்கு காப்பு வேணுமா, பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு எல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டுங்கிறதுக்கு ஆதாரமா நான் சொல்றேன். அவைகள் காப்பு வேணுமா, திருநீட்டு அணிங்க, ருத்ராக்கு ரக்ஷைன்னு பேரு. ரக்ஷைன்னா ரட்சிப்பது, காப்பது. யாரு அணிபவரை வந்து காப்பது. திருநீரே சிவமாக இருக்கிறார். அதனால இந்த சிவச்சனைகளானுங்க 5 எழுத்துங்கிற நாமத்தை ஓதுனா எந்த கேடும் வராது. நாம் அணிந்து கொண்டு நம்ம கணவரோ மனைவியோ அணிய செய்து, பெற்றோர்கள் அவர்களும் அதுவரை அணியாமல் இருந்தார்களோ அவர்களை அணிய செய்து, பிள்ளைகளை எல்லாம் அப்படி அணிய செய்து வளர்த்து எடுக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு சுயநலம் இருந்ததுன்னா, ஏன்னா நீங்க நூலெல்லாம் படிக்கல, நாங்க பல நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த ஞான கருத்தை எப்படி திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரமூர்த்தி சாமிகள், திருமூலர், அம்மையார்லாம் வந்து ஓதாமலே வந்து இறைவனால் வந்து உணர்த்தி வைக்கப்பட்டு சொல்றார்களோ அந்த சொன்ன கருத்துக்களை நாங்கள் ஆய்வு செய்து கருத்து உருவாக்கம் செய்து இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு முடிவு செய்து, தான் அறிந்ததை வந்து உலகோருக்கெல்லாம் கொடுக்கணும். தான் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கட்டு அறிந்தார்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து வீழ்ச்சியில போகக்கூடாது, தவறான நெருக்கி போகக்கூடாது. இங்க வந்து வணங்குறது இறைவனை, புறநெறியில வந்து சார்ந்தவன் இந்த இறைவனை இழுத்து பேசுறவன்கிட்ட வந்து நட்பு வைத்து அவர்களை அழிவை நாடக்கூடாது என்று நாங்கள் வந்து விதைக்கிறோம். 10,000 பேருக்கு விதைக்கிறோம், 1000 பேருக்கு விதைக்கிறோம், 100 பேருக்கு விதைக்கிறோம். 100 பேர்ல வந்து 5 பேருக்கு தான் அந்த பக்குவம் இருந்து அந்த மாற்றத்துக்கு வருவோம். அதுவும் எங்களுக்கு தெரியும். எல்லாரும் வரமாட்டார்கள். ஆனால் இப்ப விதைத்தது அவர்களுக்கு ஒரு தக்க பருவத்துல, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சோ 15 ஆண்டுகள் கழித்தோ, நான் ஒரு மேடையில வந்து பேசினேன். நாங்க வந்து அசைவ குலத்துல பிறந்தோம். எங்க அம்மாலாம் இடுப்புல எங்களை குழந்தை வச்சு மென்மையான அந்த அசைவ உணவெல்லாம் ஊட்டியிருக்காங்க. முள் எடுத்து மீனை ஊட்டியிருப்பாங்க, மற்றதெல்லாம் ஊட்டியிருப்பாங்க. அப்படியே நாங்க வளர்ந்து சிவநெறியை வந்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் சீன்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டான்னு வெறுத்து தூக்கி எறிஞ்சிட்டோம்ல. நீங்க சைவ குளத்துல வந்து பிறந்திருக்கீங்க, எவ்வளவு தவம் இருந்தா பிறந்திருப்பீங்க. நீங்க போய் சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமான இல்லைன்னு ஒரு மேடையிலே பேசினோம், ஒரு மாநாட்டு மேடையில. 4 ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் வந்து என்னிடம் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு நீங்க மேடையில பேசினீங்களா, அன்னைக்கு விட்டதுதான் ஏன்னா அதுக்கப்புறம் தொடவே இல்லை என்ன வந்து. அப்போ ஒருவருக்கு வந்து எத்தனையோ பேருக்கு வந்து விளைந்திருக்கலாம், நன்மை விளைந்திருக்கலாம், அகமாற்றம் விளைந்திருக்கலாம், அப்பொழுதே விளைந்திருக்கலாம். சில பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதைச்ச விதை வந்து விளைஞ்சிருக்கலாம். அந்த இடத்துக்கு தக்கவாறு தானே விளையும். அப்படி வந்து ஒரு பயன் கிட்டினது எனக்கே ரொம்ப
வியக்கத்தக்க ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆக நான் வந்து இது எதுவுமே விழல் கிடையாது. இப்போ உரைக்கக்கூடியது உடனடியாக அகமாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், உறுதியாக பற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்போ விபூதி பூசினா எல்லாருமே பூசிக்க போறீங்க, உங்களுக்கு விதி இல்லைன்னா பூச முடியாது. நாமத்தை சொல்ல முடியாது, நீ முயற்சி பண்ணி பாரு, சொல்லவே முடியாது. விபூதி வந்து முழுமையாக பூசணும்னு பூசுவ ஒரு மணி நேரம் கழித்து அற்று போய்விடும். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எடுத்து பூசிக்கிட்டே இருப்போம். வேர்வையில் காஞ்சிடுதோ இல்லை அழிந்துடுதோ இல்லை ஏதோ ஒரு காரணமாகனா இயல்பாகவே சிவாய நம்ம எடுத்து இந்த திருநீரை அணிந்து கொள்வோம். அந்த வழக்கம் வரணும். திருநீர் இல்லாமல் நெற்றியை அவனும் பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ஆடை இல்லாமல் உடலை யாரும் பார்க்கக்கூடாது என்று எப்படி காப்பு செய்வோமோ அப்படி வந்து திருநீர் அணியாத நெற்றியை காட்டக்கூடாது. வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அஞ்சனா அம்மனாம் அஞ்சுமாறுன்னு மணிவாசகர் பெருமான் சொல்லியிருக்காரு. திருவாசகம் படிக்கிறோம். அப்ப வெந்நீர் அணிவதற்கு வெக்கப்படுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீ திருவாசகத்தை தொடர? சிந்தனை பண்ணி பாரு. தகுதியின்மை அங்க இருக்கு. தகுதியின்மை இருந்தா எப்படி ஞானம் வரும், எப்படி அருள் வரும்? நான் இவ்வளவு முற்றோதலுக்கு போயிருக்கேன், 1300 பொருள் இல்லாம நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு சாமி அருள் புரிய மாட்டாரா? எப்படி அருள் வரும்? எங்க நம்ம ஆளும் அருள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு இதை புரிந்து கொள்ள வேண்டும்னா இதுல உச்ச நிலையில போ. நாடு உனக்கு அறிவு இருக்கு, நீ ஏன் உன்னால புரிந்து கொள்ள முடியாதுன்னு உடனே தாழ்வா நினைக்கிற? நீ முயற்சி பண்ணினா இறைவன் திருவருள் உனக்கு வந்து அறியாமை விளக்கி உன்னை அறிவு விளக்கம் செய்வாரு. அதை வந்து முதல்ல நம்புங்க, அப்படி வாங்க பற்றுங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவர் உள்ள போறதுக்கு தகுதி இருக்காங்க. நின்மலன் பேரருள் நினைந்து சூளை மடித்த ஆட்குள்ளோ நீ அஞ்சாதேன்னு சொல்லி இந்த அம்மாட்ட சொல்றாருல, முன்னமே என்னை நோக்கி தவம் இருந்தான் அவனை சூளை முடித்த ஆட்குள்ளோன்னு. அந்த நின்மலனாகிய எந்தவித குறைபாடும் இல்லாத பேரருளானாக பேரருள் பிழம்பாக திருவதிகை வீரட்டானத்துல மண்ணி இருக்கக்கூடிய திருவட்டானத்து ஈசனை அவருடைய பேரருளை இணைந்து சென்று திருவட்டம் புகுவதற்கு திருவீரட்டம் போவதற்கு சென்று திருவீரட்டம் இவங்க போவதற்கு ஏற்கனவே இவர்கள் முன்னதாகவே முழுநீர் அணிந்திருப்பார்கள், ருத்ராட்சி அணிந்திருப்பார்கள். அதற்கு தகுதியாக சென்று திருவீட்டம், ஏன்னா இவர்கிட்ட ஒரு தீமை வேற இருக்கு, ஒரு தொடக்கம் இருக்கு, அந்த தொடக்கையும் நீக்கணும். திருவீரட்டம் போவதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை, திருக்கையிலை மலையை வந்து தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அவர் தான் இங்க எல்லா இடத்துலயும் இருக்காரு. அந்த வீரட்டானத்து இறைவனோட திருநீற்றை 5 எழுத்து ஓதி கொடுத்தார். இந்த ஓதி கொடுக்கும்போது சிவாய நம என்று ஓதி தம்பிகிட்ட கொடுக்குறாங்க. இது அப்படியே தாழ்ந்து எழுந்துடுறாங்கிறாங்க. நீ வந்து பரசாமிய குழியில் விழுந்த எழுந்திர் அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து எழு அப்படின்னு சொன்னோன்னு எழுதுறாரு. 5 எழுத்து ஓதி அந்த திருநீற்றை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, திருநீர் அணிந்த மருள் நீக்கியாரு அகத்திருளும் புரைத்து இருந்த இருளும் எப்படி சூரியன் உதிச்ச உடனே போயிடுதோ அப்படி திருநீர் அணிந்த உடனே அவைகள்லாம் போகணும்னு அங்க என்ன பண்ணிட்டாரு, திருவரட்டானது இறைவன் முன்ன போறாரு. இந்த வழி இருந்துகிட்டு இருக்கு, வழியை உடனே போகல. திருநீர் அணிந்துடுறாங்க. அணிஞ்ச உடனே இவரட்டத்தை இறைவனை போய் பாக்குறாரு. இந்த வழியோட தான் பாடுறாரு. கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் மறவாது வணங்குவன் எப்பொழுதோ. ஏற்றாய்னா ஏற விடையை வந்து வைத்திருக்காருன்னு அர்த்தம். இது பல பேர் பொருள் தெரியாம படிச்சு. தோற்றாதின் வயிற்றின் அகம்படி வயிற்றின் உள்ள குடரோடு துடக்கி முட்டக்கிட்ட ஆற்றே நடியே நடிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று பாடுறார். அப்ப கொடுமைகள் பல செய்தன நான் அறியன் அங்கிறாரு. ஏற்றாய் விடை வாகனமாக கொண்ட இரவா இரவும் பகலும் மறவாது பிரியாது வணங்கும்னு எப்பொழுதுங்கிறாரு. இப்ப இதுல என்ன புரிந்து கொள்ளனா, இப்பொழுதுதான் இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறாரு. முதல் பாடலை இப்பதான் பாடுறாரு. நான் உன்னை எப்பயுமே பிரியாம இரவும் பகலும் வணங்குவேன்னு சொல்றாரு. அங்க சலம்புவோடு தூபம் மறைந்த அரியன்கிறாரு. நெஞ்சம் உண்மைக்கு இடமாக வைத்தேன்னு ஒரு பாடல சொல்றாரு. இப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்க நாவுக்கர் மருள் நீக்கியாராக இந்த புகழனார் மாதிரியாருக்கு திலகவதியாருக்கு தம்பியாக இவர் வந்து பிறப்பதற்கு முன்பு வாகீச முனிவராக முன்னமே வந்து தவநிலையில் இருக்காரு. அதாவது உயர்ந்த ஞான நிலையை எட்டக்கூடிய சிவத்தை அடையக்கூடிய தவநிலையில் முயன்று கொண்டிருக்கிறார். இங்க பிறக்க வைத்து சிறிது காலம் இறைவன் முற்றிலுமாக மறக்க அடிச்சிருக்கிறாரு. இப்ப அக்கா வந்து என்னன்னா
அந்த இறைவனோட பேரருளை நினைஞ்சு திருவாளன் திருநீரை வந்து திலகவதியார் கொடுத்தோன்னா அதை ஏற்று அணிந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த முன்னை பிறவில தவநிலையில இருந்தா அந்த தவநிலை இங்க வந்து விடுகிறது, அந்த நினைவுகள் இங்க வந்துடுது. இதெல்லாம் உரையாசிரியர்கள் எங்க சொல்லியிருக்க மாட்டாருன்னா யாரும் விலைக்கு நீங்க கேட்க முடியாது. அந்த தவ நிலை வந்து மீளவும் நினைவு வந்த உடனே இரவும் பகலும் மறவாதுதானே உன்னை வணங்குவேன், எனக்கு வந்து இந்த கூட்டுறவனை வந்து கொடுத்து விட்டியே அப்படின்னு பாக்குறாங்க. பிரியாது வணங்குவோன் எப்பொழுதும் நெஞ்சம் உண்மைக்கு இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கினும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் எண்ணாவில் மறந்தறியேன். இப்பொழுது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர் முனிவராக இருக்கும் பொழுது சிவபூஜை செய்து கொண்டு சிவபெருமானையே இரவும் பகலும் எந்த நேரமும் வந்து மறவாது நெஞ்சத்தில் வந்து சிவத்தையே இடத்தில் வைத்து 5 எழுத்து ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான வரலாறு. இந்த நோக்கில் ஆராய்ச்சி நோக்கில் சிந்திக்கணும். நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நேரடியாக படித்து அந்த நேரடியாக அந்த பொழிப்பை வந்து பார்த்து கொண்டு போனால் அதுல வந்து பயனும் இல்லையாது. இதே போல யாராவது பெரியோர்கள் வந்து பேசுறாங்களா, விரித்து சொல்றாங்களா, ஒவ்வொருவரிடம் வந்து ஒரு கருத்து கிடைக்கும். நான் சொல்லும் பொழுது சில புதிய கருத்துக்கள் கிடைக்கும். அதே போல மற்ற பெரியவர்கள் சொல்லும் பொழுது நானே வந்து என்னோட இளையவர்கள் வந்து பேசும்பொழுது அதுவரை நான் வந்து புரியாத கருத்துக்கள் அவர்கள் வந்து சொல்வதை பார்த்து வியந்து இருக்கிறேன், பாராட்டுவோம் தனியா கூப்பிட்டு. இப்ப நான் கூட இப்படி வந்து சிந்தனை பண்ணல, ரொம்ப அற்புதமான கருத்து, ஏற்புடைய கருத்தா இருக்கு. எப்படின்னா அவனுக்கு வந்து அதை என்ன பண்றாரு, இறைவன் அதை கொடுக்குறாரு. அதனால இந்த கேள்வி செல்வம் அந்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு 2வது பாடலே சொல்லிட்டாரு ஞானசம்பந்த பெருமான். கற்றல் கேட்டல் உடையார், ஞான நூல்தனை ஓதல் ஓதிவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் 5ம் இறைவனடை அடைவிக்கும் எழுஞான பூஜையை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். வேத வேள்வி, வேத ஆகம வேள்வி, திருமுறை வேள்வியை நாம் வந்து இங்கே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த அளவிலே இன்றைக்கு இந்த முதல் பகுதியிலே இதை நான் நிறைவு செய்கிறேன். இது ஒரு தவமாக இருந்து என்னை தொடருங்கள். ஒரு 2 ஆண்டுகள் இல்லை, இப்போ இதுவரை நான் 80 பதிவுகள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நிலையாக இருக்க போகின்றன. இந்த உலகம் உள்ளளவும் நிலையாக இருக்க போகின்றன. இதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அங்க பேசப்படக்கூடிய பொருள் வந்து நித்திய பொருள். எப்படி சிவநாமம் இருக்குது, சிவாய நம நமச்சிவாயங்கிற மந்திரம் வந்து என்றைக்குமே அந்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்களும் அந்தியும் நண்பர்களும் 5 பதம் சொல்லி பாரு 17 5 எழுத்து ஓதும் பரமனார்னு நாவரசர் சொல்லுவாரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து அந்தியும் நண்பர்களும் 5 பதம் சொல்லினா ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒரு பொருளை, நிலையான பொருளை, அழிவில்லாத பொருளை தாங்கி இருப்பதால் அவைகள் என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடியது. இப்ப நாம் பேசுவது என்னன்னா என்றுமே நிலைத்த பொருளான சிவபரத்துவத்தை வழி வழியாக வந்து வரக்கூடிய எத்தனையோ வம்சாவழியினர்கள் வரப்போறார்கள். நான் விளக்கக்கூடியதை பேச போறார்கள். ஆச்சாரியர்கள் எப்படி எனக்கு விளக்கி இருக்கிறாரோ, இங்கே நமக்கு விளக்கி இருக்கிறாரோ, அதை வந்து இன்னும் எளிமைப்படுத்தி இந்த கால ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல தமிழ்ல வல்லமையெல்லாம் எல்லோருக்கும் போய்விட்டது. கால ஓட்டத்துக்கு தக்கவாறு அதை எப்படி எளிமைப்படுத்தி வந்து புகட்ட முடியுமோ அந்த பணியை தான் நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதனால இது வந்து ஒரு வேள்வியாக நினைத்து நல்ல முன்னதாகவும் சொல்லிட்டேன். ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ 1 மணி நேரம் நான் இதை பேசியிருக்கிறேன். 1 மணி நேரம் ஒதுக்கி கொண்டு அப்பொழுது கேளுங்கள். நீங்கள் பல பணிகளுக்கு இடையில வந்து இதெல்லாம் கேட்பதில் வந்து புண்ணியம் இல்லை. ஒரு வேள்வியில கலந்துக்கும் போது கையில செல்போனை வச்சுக்கிட்டு வேள்வி செய்யறான். வேத ஆகம வேள்வியில் செய்யறாங்க. இப்ப நம்ம தமிழ்ல கூட என்னமோ பண்றாங்க இல்லையா, எல்லாம் என்ன பண்ணிருக்கான், கையில் என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீ 100 கோடி ரூபாய் பிசினஸ் பேச போற, அந்த நேரம் அந்த போனை அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அறிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாக்குறான், ஒரு வேத பாடசாலை பையங்க ஒரு ஆலயத்துல வந்து வேதம் ஓதிட்டு எங்கேயும் எழுந்து போகும்போது இந்த பக்கத்துல இருந்து மாறிடாம இருக்கிறதுக்கு இந்த கைபேசிய அது அடையாளமாக மேல வந்து வெயிட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எடையாக இது வந்து பக்கம் பெறலாமா அதை வச்சுட்டு போறாங்க. வாயில வச்சு பேசும்போது எச்சி போடுமே, அதை கொண்டு போய் வைக்கலாமா, என்ன செய்யறோம்னே தெரியாம செஞ்சிட்டு இருக்கீங்க. வேத புத்தகம் இதெல்லாம் இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம திருமுறைகள்லாம் எடுத்து இது பண்றோம்னா வேத புத்தகம். திருப்பனந்தாள் ஆதீனத்துல உரைநடையா பட்டுசாமி ஓதுவார் என்பவர் மிகவும் சிறப்பாக அந்த மூல நூல்ல இருந்து சற்றுமே வழுவாம அப்படியே வந்து எச்சரிக்கையோட நடப்பிட்டு இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் செய்யறோம். மூல நூல் கருத்துல இருந்து சற்றுமே பிறந்து நம்ம கருத்தை வந்து சொல்லிட கூட, அதை விட ஒரு பெரிய பாவமே இல்லை. ஏன்னா இது ஞான வேள்வி, இறைவனோட கருவியாக செயல்படுகிறோம். இறைவனோட கருவியாக செயல்படும் போது தன்னிச்சை அது ஏது இதுக்கு
தன்னிச்சை எனக்கு இச்சை கிடையாது, இறைவனோட கருவியாக செயல்படுகிறேன் என்று சொல்லி மேலும் அன்பர்கள்லாம் வாங்க, இல்லத்தார்கள் எல்லாம் இறைவனுக்கு ஆட்படுத்துங்க. இது பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா யார் இறைவனை இழிச்சி பேசுறாங்களோ பழிச்சு பேசுறாங்களோ, நம்ம தலங்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்றாங்களோ, அவரோட வழிபாட்டு நெறியில உள்ள நம்ம சமயத்தில் பிறந்தவர்கள்லாம் நட்புரிமை பாராட்டக்கூடிய ஒரு மோசமான கலியுகத்தோட உச்சத்துல இருக்கும். இறைவனோட காப்பு வேணும்னா நமக்கு வேணும், நம்ம குடும்பத்தாருக்கு வேணும், கணவனுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், பெற்றோர்களுக்கு வேணும், உற்றார் உறவினர்கள், சகோதரிகள், நட்பு வட்டத்தினர் இவர்களெல்லாம் காக்க வேண்டும் என்றால், அவருக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைச்சா கோடி ரூபா கொடுத்தா கூட அது பெரிய விஷயம் இல்லை, அது போயிடும். இந்த ருத்ராக்கம், திருநீர், 5 எழுத்து, இந்த திருமுறை இதெல்லாம் எப்படியாவது கேட்க செய்யுங்க. சாமது பயாத தான தண்ட முறையில கேட்க செய்யுங்க. கேட்பதில் என்ன கஷ்டம்? முடியாதுன்னு தான் போவாங்க. பல்வேறு சூழ்நிலையில சீரியல் பார்க்கணும், அது பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட நிலையெல்லாம் விட்டுதான் வழித்தான் போகிறார்கள். அதெல்லாம் தயவு செய்து அவர்களை காக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது செய்யணும். ஒரு பிறந்த ஒரு பொய்மாய அதிகமா இருக்கு. இந்த பொய்மாய கடலை விழுந்து பொழுதுக்கும் கைபேசியும் அது இதுன்னு சொல்லி அப்படி அவர்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டு வீணெடுத்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தை களவு போட வைக்கிறார்கள். இந்த பூமியில பிறந்து எந்த லாபமும் இல்லாமல் உயிரை விட்டு போறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். இதெல்லாம் சிந்தித்து பார்த்து எல்லோரும் தொடர வேண்டும் என்று சொல்லி, இதுவரை நான் ஏதோ விளக்கியதை செவிமடுத்து புண்ணியத்தை சிவபுண்ணியத்தை ஈட்டிய அனைவருக்கும் எல்லா சிவச்செல்வ வளங்களும் எய்தப்பெற வேண்டும் என்று, அனைவரும் எல்லா சிவச்செல்வங்களையும் எய்தப்பெற வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.